அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூன் 20 முதல் ஜூலை 20, 2026 கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது வாய்மூடி வருவதை ஏற்கும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். வாய்மூடி வருவதை ஏற்கும் நேரம். இப்போ இந்த தலைப்புலேருந்தே புரிஞ்சிருக்கலாம். பேச்சை குறைக்கணும், வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணணும். இந்த மனநிலை எப்போ கிடைக்கும்னா மெடிடேட் பண்ணால் தான் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு மெடிடேஷன். ஏன் வாய்மூடி அப்படிங்கிறன்னா, உங்களுக்கு பாதச்சனியாக சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். 12 குடையவனாகவும் வரார். உங்கள் லக்னாதிபதி ராசியதிபதியான சனி பகவானே 12ஆம் இடத்ததிபதியாக வந்து தேவையற்ற பேச்சுக்கள், அந்த பேச்சுக்கள் வழியாக விரயங்கள், நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணுவார். உங்கள் லக்னத்திலேயே ராகு 7ல் கேது இருக்கிறதும் பிரச்சனை, சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும். உணர்ச்சி வசப்பட்டு சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவீங்க. அது 7ல் உள்ள கேது வரக்கூடிய ஆளை முறிவு பிரிவுன்னு கேட்குற மாதிரி சிக்கல் வர்ற மாதிரி பண்ணும். அண்டு 3-10 கூடைய அந்த செவ்வாயும் ஆட்சியாக இருக்கிறார். அது ஒரு நாள் தான், அடுத்து 4ஆம் இடம் போயிடுவார். ஸோ செவ்வாய் 4ஆம் இடம் போகிறப்ப பாவிகள் 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். ஆனால் உங்களுக்கு அவர் ரொம்ப ஆகாதவர். சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக சில பிரச்சனைகளை சிக்கல்களை கொடுத்து அந்தஸ்து மரியாதையை குறைப்பார். அதனால் கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. 5 குடையவன் ஆட்சியாக இருக்கிறது சிறப்பு. அதுவும் 7 குடையவனோடு சேர்ந்து இருக்கிறது மனதிற்கு பிடிச்ச விஷயங்கள், மனதிற்கு பிடித்த ஆட்கள் அமைவது, அதெல்லாம் நல்லது தான். ஆனால் நீங்கள் ஈகோவால் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 2ல் உள்ள சனி பகவான் மட்டுமல்ல, 5ல் உள்ள சூரியனும் திமிர கொடுப்பார். நீங்கள் உங்கள் தகுதிக்கு மீறி பேசுவீங்க, செயல்படுவீங்க. அதனால தான் வாய் மூடின்ட்டேன். வருவதை ஏற்கும் நேரம். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஆடக்கூடாது. ஏன் அது மாதிரி சொல்கிறேன்னா, 6ஆம் இடத்தில் அந்த குரு இருக்கிறார். 2-11 குடையவன். வருவதை ஏற்றுக்கொண்டால் பெரிய அளவுக்கு லாபம், பெரிய அளவுக்கு தன லாபங்கள் கிடைக்கும், வெற்றியாக மாறும். அந்த வெற்றியின் மூலம் பெரிய அளவுக்கு தன லாபங்கள் கிடைக்கும். இதே நீங்கள் ஓவராக பண்ணீங்க, வர்றதை ஏற்றுக்காமல் பெரட்டிலாம் உருட்டிலான்னு செஞ்சீங்கன்னா அது பகை, விரோதம், கடனில், நோயில் போய் மாட்டி விட்டுரும். ஜாக்கிரதை. அண்டு 5 குடையவன் ஆட்சியாக இருக்கிறது நல்லது. ஆனால் 22/6/2026 அன்றே அவர் 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். 5-8 கூடையவன் 6ல் போகிறதும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 9ல் உள்ள சுக்கிரன், 9ஆம் இடத்ததிபதியான சுக்கிரனும் அங்கே 6ஆம் இடத்தில் இணைந்திருப்பது சூப்பர். பெரிய அளவுக்கு காரிய வெற்றி. நீங்கள் பயந்துக்கிட்டே செய்கிற விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும். ஆனால் 6ல் போய் மறைகிறப்ப ஒழுங்காக மெடிடேட் பண்ணுவீங்களா? முடியாது. புத்தியும் சரியாக 5 குடையவனும் 6ல். ஆக பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி 6ல் போய் மறைகிறப்ப 2 கெடும். அதனால தான் தேவையில்லாமல் மனசில் பட்டதை பேசினேன் செய்கிறேன்னு சொல்லி விரயத்தை வரவழைச்சிக்க கூடாது. 2 பேரும் சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, 2-11 கூடைய அந்த குரு பகவானும் உச்சமாக அந்த 12ஆம் இடத்தை பார்க்குறார். சுப விரயங்களை கொடுத்துருவார். உணர்ச்சி வசப்பட்டு பெருசாக அகலக்கால் வைத்து சுப நிகழ்வுகள் தான். வீடு கட்டுறேன்னு சொல்லி தகுதிக்கு மீறி கட்டினீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டு எத்தனை வருஷம் கட்டணும்? 30 வருஷம் 50 வருஷம் கட்டுற மாதிரி இருந்தால். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சுக்கிரன் பெரிய அளவுக்கு சிக்கல் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் 5-7 வரைக்கும் தான் 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். 5-7/2026 அப்புறம் 7ஆம் இடம் வருவார். மெடிடேட் பண்ணிட்டா பெரிய பாதகங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல சூழல், நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார். ஆனால்
அவர் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக இருந்தாலும் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறார். அவர் 7ல் வர்றது நல்லது, கோணாதிபதி கேந்திரத்தில் வர்றது. ஆனால் 7ல் ஆல்ரெடி கேது இருக்கிறது ஆபத்து. கேது சுக்கிரன் நினைவு சாதாரணமாகவே மற்ற ராசிகளுக்கு பெருசாக படுத்தும்னு உங்களுக்கு ரொம்ப படுத்தும். ஏன்னா சுக்கிரனும் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கிக்கிறார். உங்களுக்கு உங்கள் லக்னம் ராசிக்கு ஆகாதவன் போல ரொம்ப டேஞ்சர் பார்ட்டியார்னா செவ்வாய். அந்த செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய ஆள் கேது, நிழல் செவ்வாய். அவரோட போய் அந்த பாதகாதிபதி, சுகஸ்தானாதிபதி, பூர்வ பாக்கியாதிபதி அந்த சுக்கிரன் இணையிறது சிக்கல். நல்ல தசாபுத்தி இல்லைன்னா புத்தி கெடும். புகழ் மரியாதைக்கு பங்கம் வர்ற மாதிரி எதிர்பாலினர் வகையில் தேவையற்ற சிக்கல்கள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள், அசிங்கங்களை ஏற்படுத்தி கொள்வது போல ஆயிடும். ஜாக்கிரதை. இந்த புதன் 22/6 6ஆம் இடத்துல வந்து மறைந்தாலும் 30/6 அன்று வக்ரம் பெறார். 5 கூட இவன் வக்ரம் பெறதும் புத்தி கெடும். அதனால தான் வாய் மூடிக்கணும், வர்றதை ஏற்றுக்கணுன்ட்டு. ஏன்னா புத்தி கெடும் வக்ரம் பெறப்ப. ஏதாவது நினச்சி செய்வீங்க, மாறாக நடக்கும். பயந்துக்கிட்டு செய்யாமல் விடுவீங்க, அது நல்லதாக இருக்கும். அவர் 5, 7 அப்போ அஸ்தங்கதமாகிறார். அப்போ பெரியவங்க, மூத்தவங்க, தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அவங்கள்ட்டெல்லாம் சரண்டர் ஆகிருக்கணும். அவங்க சொல்கிறத கேட்டுக்கணும். அண்டு 7/7/2026 அன்று அவர் 30/6 வக்ரம் பெறார் இல்லைங்களா? ரிவர்ஸில் அப்படியே பயணித்து மீண்டும் ஆட்சியாக வந்துடுவார். ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். ஆக 7/7/2026 அப்புறம் சூப்பராக இருக்கும். விபரீத ராஜயோகம். நீங்கள் பயந்துக்கிட்டே செய்கிற காரியங்கள்லாம் மாபெரும் வெற்றியாக உங்களை அறியாமல் அந்த நிபுணத்துவம் வெளிப்படும். அதனால தான் சரண்டரிங் கான்செப்டில் வர்றதை உங்கள் அறிவுக்கு எட்டினபடி, உங்கள் புத்திக்கு எட்டபடி, உங்கள் முடிந்தபடி அதை செஞ்சுட்டு போயிடணும். வாய்மூடி வருவதை ஏற்கும் நேரம்ட்ட ரொம்ப ஆகும்னு பண்ண வேண்டாம். வர்றதை அக்செப்ட் பண்ணாலே அது பிரம்மாண்டமாக மாறும். ஏன்னா 5, 8 கூடயுமே அந்த மாதிரி நல்லது பண்ணுவார். வக்ரம், ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். இந்த சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் திமிரு காட்ட வைக்கும். உங்களை அறியாமல் உங்கள் லெவல் மீறி பிஹேவ் பண்ண வைக்கும், பேச வைக்கும்னு. அவர் 17/7 வரைக்குமே அங்கே தான் இருக்கார். அதுக்கப்புறம் தான் 6ஆம் இடம் வருவார். அது ஓரளவு நல்லது. இருந்தாலும் சூழலை கெடுத்துக்காதபடி, பார்ட்னரை கெடுத்துக்காதபடியும் பண்ணணும். ஆக 17/7 வரைக்கும் ரொம்ப ஓவராக பேசக்கூடாது. ஏன்னா சனி பகவானும் சூரியனும் கெடுத்து விட்டுருவார். ரொம்ப பேசி வாயால் கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அண்டு வர்றதை அக்செப்ட் பண்ணால் நல்லது. அங்கே போய் முரண்டு பண்ணக்கூடாது. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு கெடுத்துடக்கூடாது. வர்றதை கிடைக்கிறது போதும்னு நினச்சிங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த ஆட்சி வக்ரம் உச்ச பலன்னு சொன்னேன். இல்லாட்டி இந்த பாதச்சனி பெரிய அளவுக்கு படுத்தி பேரை, புகழை, குடும்பத்தை, தனத்தை கெடுத்து விட்டுருவார். பட் சனி பெயர்ச்சி கடைசி 6 மாதத்துக்கு நல்லது பண்ணும். பட்டு இப்போ இந்த மாதம் கொஞ்சம் கவனம்தான். பெரிய அளவுக்கு கண்டங்கள் வராமல், பெரிய அளவுக்கு சொத்துக்கள், சொந்த பந்தங்கள் வழியாக பிரச்சனை வராமல் ஸ்மூத்தாக நவுத்திக்கணும். குறிப்பாக நெருங்கியவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், அந்த பார்ட்னர்ஸ், அவங்கள்ட்ட கவனமாக இருந்துட்டால் பெரிய பிரச்சனை வராது. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் நீங்கள் மாட்டுவீங்க. ஏன்னா செவ்வாயும் உங்கள் புத்தியில் ஒரு வெறித்தனத்தை, செயல்பாடுகள், பழக்க வழக்கத்தில் ஒரு சூரியன் இந்த மாதிரி ஒரு டென்ஷன், அதிகார திமிரு, ஆணவத்தை கொடுப்பார். இவர் ஒரு வெறித்தனத்தை இந்த செயல்பாட்டில், பழக்க வழக்கத்தில் பண்ணுவார். அதோட கெடுதல் தெரியாமல் நீங்கள் பாட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதை. குரு 6ஆம் இடத்தில் உச்சமாகிறப்பையும் பேச்சுக்குரியவன், 2க்குரியவன். அங்கே பேச்சை ஓவராக ஏதாவது பேசிட்டீங்கன்னாக்க பகை, விரோதம் வரும். அதனால தான் வாய் மூடின்னு இருக்கேன். 2ஆம் இடத்துல உள்ள சனி பகவான் மட்டுமல்ல, குரு பகவானும் ஓவராக ஏதாவது பேச வச்சு லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி அதிக பகை, விரோதத்தை வரவழைத்து கொள்வது போல் பண்ணி விட்ருவார். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த சர்ப்பதோஷமும் ஒன்றும் பண்ணாது. 6ஆம் இடத்துல இருக்கிற குருவும் சனியும் பெரிய சிக்கல்கள் வராமல் தப்பிக்க வைப்பார். ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் சரியில்லை. 5 கூடையவன் 8 கூடையவனும் போய் மறைகிறான்.
அதனால தான் வாய்மூடி வருவதை ஏற்கும் ரேரன்ட்ட பெருசாக ஊங்கக்கூடாது. நல்ல தசாபுத்தியாக இருந்தால் தப்பிச்சிருவீங்க. ஏன்னா இது 25% தான். அதனால் அப்படி இப்படி சூழல் சரியில்லைனாலும் இறுதி வெற்றி இருந்துச்சுப்பா, தப்பிச்சிட்டோம்ப்பான்னா அது நல்ல தசாபுத்தி. இப்போ கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் சூழலும் சரி இருக்காது, பெரிய அளவுக்கு முண்டி எந்திரிச்சு தப்பிச்சு வர முடியாது, மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக பேசுறது, பெருசாக முயற்சிக்கிறது, பெரிய அளவுக்கு தடுத்துடலான்னு நினைக்கிறது அப்படிலாம் வேண்டாம். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சரண்டரிங் கான்செப்ட் வரும். மனசு எதையும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகும். அது ஈஸியாக கடந்து போவீங்க. இது மாதிரி பிரச்சனை வருங்கிறப்ப ரெடி ஆகிக்கலாம். ஏன்னா மேஜர் கோள்கள் சரியில்லை. ராகு கேது சரியில்லை, சனி சரியில்லை, குருவும் உச்சமாகிறார், 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். ஆனால் வாய் மூடிட்டு இருந்தீங்கன்னா எதிர்பாராமல் தன வருவாய் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் வர்றதை ஏற்றுக்கங்க அப்படின்ட்டேன். நல்ல தசாபத்தினா நல்லா கிடைக்கும், கெட்ட தசாபத்தினா கிடைச்ச மாதிரி இருக்கும், காணாம போயிடும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. சூரியன் 17:7 வரைக்கும் அங்கே இருக்கிறப்ப உணர்ச்சி வசப்பட்டு ஆணவம் அகங்காரமாக பிஹேவ் பண்ணாமல், பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட பகைத்து கொள்ளாமல் தப்பிச்சுக்கலாம். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.